இந்த நூற்றாண்டின் உண்மையான மிகப்பெரிய ஜோதிடருடைய முதல் சந்திப்பு எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது. 5 பேர் எழுந்திருத்து நில்லுங்க, உங்களுடைய பெயரை சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. முதலானவர், அதுல அவர் கிரக நிலையை சொன்னவருக்கு அவர் எந்த சான்ஸும் கொடுக்கல. உங்க பேரு ரமேஷான்னு கேட்டார். ஆமா, உட்காருங்க. 2வது மாரியப்பனா, உங்க பேர் மாரிமுத்தான்னு கேட்டார். என் பேர் மாரிமுத்து, இல்லைன்னா மாரியப்பன் சொன்னார். உடனே உட்காருங்க. அந்த 5 பேர்ல 4 பேர் பெயர்களை அவர் தெளிவாக 100% கரெக்டா சொன்னார். அவ்வளவு பேர் மத்தியிலையும் 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன்னுடைய என்கேவி சிஸ்டத்தை கான்பிடென்ட்டாக ஒரு நிரூபித்த ஒரு பெருமகனார். ஜோதிடத்தில் நெல்லை வசந்தன் 4வது நினைவு விழா. ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஆசான் என்றால் நம்முடைய நெல்லை வசந்தன் ஐயா தான். தினம் அவர் நித்தமும் நம்ம கூடயே தான் இருக்காரு. எங்களுடைய வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் நினைக்கிறோம். அது வெறும் ஹியூமன் பீயிங்குள்ள அடக்கிட முடியாது. அவர் ஜோதிடர்கள்ல ஒரு சகாப்தம். அஸ்ட்ராலஜர் ஆதித்ய குருஜி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த நூற்றாண்டின் உண்மையான பெருஞ்சோதிடன் என்கேவி அவர்களுடைய ஒரு 5வது நினைவு தினத்துல கலந்துக்கிறேன்னு நினைக்கிறேன். ஜோதிடர்கள்ல ஒரு சகாப்தம் அவர் என்பதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இருக்க முடியாது. அதே நேரத்துல கடவுள் எனக்கு ஒரு பெரிய தனித்துவத்தை கொடுத்திருக்கிறார். பரம்பொருள் என்கேவி ஐயா அவர்களுடைய விஷயத்துல எனக்கு ஒரு தனித்துவம், ஒரு மகத்தான, வேறு யாருக்குமே கிடைக்காத ஒரு பெருமை எனக்கு கிடைச்சது இந்த இடத்துல நான் ஜோதிட மாணவர்களாக்கிய உங்ககிட்ட இதை பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். இது என்கேவி ஐயா சம்மந்தப்பட்டது. என்கேவி ஐயா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில எனக்கு தகவல் கிடைக்குது. காலையில அதை சொன்னதுல ஒரு 4-5 பேர்ல வேல்முருகன், வேலூர் வேல்முருகன், தினகரன்ல ராசிபலன் எழுதிக்கிட்டு இருக்கிற வேல்முருகன் தான் எனக்கு அந்த தகவலை கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அதற்கப்புறம் 2-3 பேர் ஃபோன் பண்ணாங்க. சரி, உடனடியாக இறுதி அஞ்சலி செலுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு, எங்க இருக்கு அது வரைக்கும் அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியாது. டி நகர்ல வீடுன்றாங்க. சேதாப்பேட்டையில தான் நான் இருக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கிளம்புனா அப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மணின்னு ஞாபகம், 9-10 மணிக்குள்ள இருக்கலாம். நான் கிளம்பும் போதே வீட்டிலிருந்து, அதாவது உடல் நல்லடக்கத்திற்காக சேதாப்பேட்டையில பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த இதுக்கு பெரியல் கிரவுண்டுக்கு வந்துடுச்சு, நீங்க அங்கே வந்துருங்கன்னு எனக்கு தகவல் கொடுக்குறாங்க. நானும் அவசர அவசரமா வண்டியை திருப்பிக்கிட்டு சேதாப்பேட்டையில அந்த பெரியல் கிரவுண்ட் மின்சார தகன மேடைக்கு வந்தாச்சு. வந்தா எல்லாம் நிறைவடைந்து ஐயா அவர்களுடைய நல்லுடல், பூத உடல் எரியுற்ற அந்த இடத்துக்கு அந்த ஒரு அடிக்கு முன்னாடி நான் அவசரமா அப்படியே உள்ள போறேன். அவசரமா எல்லா சடங்குகளும் நிறைவடைந்த அந்த நேரத்துல டக்குன்னு இருங்க குருஜி வராருன்னு ஒரு குரல் கேட்குது. நான் ஓடுறேன். நான் ஓடி போய் அந்த கடைசி நொடியில ஐயா அவர்களுடைய பாதத்தை தொட்டு நான் ஆசி வேண்டியதை அடுத்த நொடியில தகனத்திற்கு உள்ளே உடல் அனுப்பப்பட்டது. ஆகவே என்கேவி ஐயா அவர்களுடைய திருப்பாதங்களை நிறைவாக இறுதியாக தொட்டவன் என்கின்ற பெருமை எனக்கு உண்டு. எனக்கு மட்டுமே உண்டு. இது அந்த தகன மேடையில இருந்து ஒரு 50-60 பேருக்கு தெரியும். அதில் வேல்முருகன் தான் நான் டக்குன்னு அப்படியே உள்ள கூட்டு போனாரு. தம்பி இருந்தாரு, யாரோ குரல் கொடுத்தாங்க, ஒரு நிமிஷம்ட்டு நான் அவருடைய திருப்பாதங்களை தொட்டு ஆசி வேண்டியதற்கு பிறகு உடனடியாக ஒரு வினாடியில் தகன மேடைக்கு உள்ள உடல் போச்சு. ஆக இது ஒரு பெருமை தான், இது ஒரு பெரிய பெருமை. எனக்கு அப்படியே உடம்பு சிலுத்து போய் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நின்னேன். என்ன இது, எனக்காகவே வெயிட் பண்ணி நின்றுட்டு இருந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. சில விஷயங்கள்ல பரம்பொருள் எனக்கு ஒரு தனித்துவத்தை கொடுத்திருக்கிறார் என்பதற்கு இது ஒரு சாட்சி. சரி, உண்மையிலேயே ஒரு இவருக்கும் ஐயா அவர்களுக்கும் எனக்குமான நேரடி சந்திப்பு 2 அல்லது 3 இருக்கலாம். அதுக்கு மேல நான் அவர்கிட்ட நிறைய பழகினதில்லை. போன்ல கூட ஒரு தடவை 2 தடவை வேணா பேசிருப்பேன் நினைக்கிறேன். அது கூட ஞாபகம் இல்லை. அதே நேரத்துல ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக நிறைவாக ஜோதிடத்தில் சாதனை செய்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில நம்ம ஒரு பெருமை சேர்க்கணும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட உலகத்தமிழ் ஜோதிடர்கள் மகாஜன சபையின் சார்பில் 3வதாகவோ அல்லது 2வதாகவோ நாங்கள் தேர்ந்தெடுத்தவர் என்கேவி ஐயா அவர்கள். ஜோதிஷத்துல ஒரு பெரிய விருதுகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப திருப்பூர்ல நாங்க தான் அவருக்கு பெருமைப்படுத்தணுன்றதுக்காக நாங்க ஒரு மாநாடு நடத்துறோம், வர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, அது கூட நான் கேட்கல, சபையுடைய பொதுச்செயலாளர் கேட்டிருக்கிறாங்க. உடனே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட ஒத்துக்கிட்டாரு. திருப்பூர் மாநாட்டுல ஐயா அவர்களுக்கு நாங்கள் விருது கொடுத்தோம். அப்பொழுது அவர் என்ன மண்டப வாசல்ல முதல்ல என்ன பார்க்கிறாரு. சில பீஷ்மர்கள், ஒரு பெரியவர்கள் முதல் சந்திப்பெல்லாம் நமக்கு அப்படியே நன்றாக ஞாபகம் இருக்கும். அதை போலவே
இந்த நூற்றாண்டின் உண்மையான மிகப்பெரிய ஜோதிடருடைய முதல் சந்திப்பு எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது. மண்டபத்தில் என்னை பார்த்துட்டு ஐயா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் சொல்கிறேன். காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறேன். எடுத்த உடனே நீ மேஷ லக்னமா அப்படின்னு கேட்டார். இல்லைங்கய்யா மிதுன லக்னம்னே. துலா ராசியா அப்படின்னு கேட்டார். ஐயா என்கிட்ட பேசின முதல் வார்த்தைகள் எப்படி சில முதல் கடைசியை சொல்கிறேன் அப்படின்றத பார்த்துக்கங்க. ஒரு ஜோதிடருக்கு மனப்பாடத்திறன், மனனத்திறன், கிரகிக்கும் திறன் எவ்வளவு அவசியம் என்பதற்கு அவரும் ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருந்தார். மேஷ லக்கணமான்னு கேட்டாரு, இல்லை மிதுன லக்கணம்னு சொன்னேன். துலா ராசியான்னு கேட்டாரு, இல்லை தனுசு ராசின்னு சொன்னேன். அதற்கு அன்றைக்கு மேடையில எங்கிட்ட தனிப்பட்ட முறையில சில விளக்கங்களை கொடுத்தார் சில விஷயங்கள்ல. ஆக ஒரு நிலையில ஒரு ஜோதிடத்தை அடுத்த நிலைக்கு நகர்த்தி கொண்டு போனவர் என்கேவி ஐயா, நெல்லை வசந்தன் ஐயா அவர்கள்ல எந்த ஒரு எதிர்கருத்து கொண்ட மாற்று கருத்து கொண்ட ஜோதிடருக்கும் கண்டிப்பாக எதிர்கருத்து இருக்க முடியாது. இரண்டாவதாக என்ன நெல்லை வசந்தன் ஐயா அவருடைய இதை பெருமையை சொல்லணும்னா, இந்த சிஸ்டம்னு சொல்லும் போதே நான் வெறுப்பேன். ஒருத்தர் வராரு, ஒரு 2 வருஷம் கத்துக்கிறாரு, 3 வருஷம் கத்துக்கிறாரு, அவர் பேர்ல ஒரு சிஸ்டத்தை போட்டுறாரு. ஆனா இந்த சிஸ்டங்களுக்கெல்லாம் ஆதார மூல விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு சிலர் இருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தர் என்கேவி அவர்கள். இன்னைக்கு சோசியல் மீடியாவுடைய தயவுல யார் வேணாலும் வீடியோ போடலாம். புத்தகம் எழுதுறதே பெரிய விஷயம், வாய்ப்புகள் கிடைக்கிறதே பெரிய விஷயம். டிவியில வாய்ப்பு கிடைக்கிறது, பத்திரிகையில வாய்ப்பு கிடைக்கிறது. உங்களுக்கு உண்மையான திறமைகள் இருந்தால் மட்டுமே நீங்கள் மேலே வர வேண்டிய சூழல் இருக்கும்போது பெரிய அளவுல போராடி மேலே வந்தவர் என்கேவி ஐயா அவர்கள். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நீங்க 3 மாசம் ஒரு கிளாஸ் நடத்துறீங்க, 3 மாசம் ஒரு கிளாஸ் நடத்தினோடனே உங்க பேர்ல ஒரு சிஸ்டம் போட்டுக்கிறீங்க. நான் குறை சொல்றதுக்காக சொல்லல. உங்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதோ இல்லையோ, உரிமை இருக்கிறது என்றாகிவிட்ட ஒரு சூழ்நிலையில கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஜோதிடத்திற்காகவே வாழ்ந்து தனக்காகவே ஒரு சிஸ்டத்தை, ஒரு நல்ல முறையில ஒரு உண்மையான சிஸ்டத்தை உருவாக்கி அதற்கான ஒரு மாணவர்களை, அதற்கு அத்தாட்சி நீங்க எல்லாம் இன்றைக்கு கூடியிருக்கக்கூடியவர்கள். ஜோசியர் இறந்து போனா 5 நிமிஷத்துல மறந்துடுவோம். 5 வருஷத்துக்கு பின்னாடியும் ஆசானை தேடி வந்திருக்கின்ற இந்த ஒப்பற்ற மாணவர்களை கொண்ட இந்த என்கேவி சிஸ்டம் என்றைக்கும் வாழும் என்பதுல எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே இந்த சிஸ்டம்னு தினசரி ஒன்று வந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள்ல மாற்று கருத்து எனக்கு இருந்தாலும் கூட என்கேவி சிஸ்டம் என்பது ஒரு நிலையில ஒரு சிலவற்றிற்கு மிக உயர்ந்தது, தனித்துவமானது, ஒப்பற்றது என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இரண்டாவது, எனக்கும் அவருக்கு சில சிமிலாரிட்டி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் 2 மேடைகள் ஐயா, அந்த 2 மேடைகளும் என்னுடைய மேடைகள். மதுரையில் அந்த லைவ் இன்னும் இருக்கும். அந்த மதுரை மாநாட்டில் ஒரு சிறப்பு விருந்தினராக அவரை கூப்பிட்டுருந்தோம். அன்றைக்கு சூழ்நிலையில ஜோதிடர்களுக்கு இருந்த ஒரு முரண்பாடுகள்ல ஒரு நடுவராக இருந்து சில ஒரு தகப்பனை போல எனக்கு சில அட்வைஸ் மேடையிலேயே சொன்னார். அது லைவ்லயே இருக்கு. அப்ப அந்த மேடையில முதலாக அவருடைய திறனை பார்க்கக்கூடிய, அது 2016 இருக்கலாம் அல்லது 17 இருக்கலாம், எனக்கு வருஷம் ஞாபகம் இல்லை. 2016 அல்லது 17 மதுரை மாநாடு. அதுல அவர் சிறப்பு விருந்தினர். அவர் மேடையில அவருக்கு ஒரு முக்கியமா இது பண்ணும்போது முதலாக அவரை பார்த்தது அவருடைய என்கேவி சிஸ்டத்தை பற்றி ஐயா அவர்கள் மதுரை மேடையில பேசுறாங்க. பேசிட்டு ஒரு 5 பேர் எழுந்திருத்து நின்று, 5 பேர் எழுந்திருத்து நில்லுங்க, உங்களுடைய பெயரை சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. 5 பேர் எழுந்திருச்சு நிக்கிறாங்க, 5-6 பேர். அதுல ஒவ்வொருத்தராக கேட்கிறார், உன்னுடைய ஜாதகத்தை அப்படியே சொல்ல முடியுமான்னு கேட்கிறாரு. இது கண் முன்னாடி நடந்த ஒரு சமாச்சாரம். அதுல ஒருவர் முதலானவர் அந்த என்னுடைய ஜாதகத்துல லக்னம் இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த லக்னம் இதை போய் சொல்றாரு. உங்க பேர் ரமேஷான்னு கேட்டார். ஆமான்னாரு அவர். சான்ஸே கிடையாது, கண்ணு முன்னாடி நடந்தது. இதுதான் எனக்கு அவர்கிட்ட முதல் அனுபவம். அவரே சொல்றார், மேடையில இருந்து யாராவது கூட்டத்துல இருந்து ஒரு 5 பேர் எந்திரிங்க, உங்க கிரக நிலைமையை சொல்லுங்க, இந்த என்கேவி சிஸ்டத்தின் அடிப்படையில் அந்த பெயரை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுல அவர் கிரக நிலையை சொன்னவருக்கு அவர் எந்த சான்ஸும் கொடுக்கல. உங்க பேரு ரமேஷான்னு கேட்டாரு. ஆமா, உட்காருங்கன்னாரு. அடுத்த 2வது ஆளை மாரியம்மாள் மாரிமுத்துன்னு ஏதோ ஒன்று, அது எனக்கு 2வது நல்ல ஞாபகம் இருக்கு. 2வது அவரை கேட்டது, மாரியப்பனா உங்க பேர் மாரிமுத்தான்னு கேட்டார். மாரிமுத்தா மாரியப்பனான்னு கேட்டாரு. என் பேர் மாரிமுத்து இல்லைன்னா மாரியப்பன்னு சொன்னார். உடனே உட்காருங்கன்னார். அந்த 5 பேர்ல 4 பெயர்களை அவர் தெளிவாக 100% கரெக்டா சொன்னாரு. ஒருத்தரோடது மிஸ் ஆச்சு, மேட்ச் ஆகல. ஆக அவர் நானும் இதை அடிக்கடி விரும்புறவன். ஜோதிடம் பம்மாத்து வேலையாக இருக்கக்கூடாது. ஜோதிடம் நிரூபிக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கணும். எந்த ஒரு இடத்திலும் தக்க தன்னம்பிக்கையோடு, கான்பிடென்ட்டோடு. அதை என் முன்னால் இல்லை, அந்த நேரத்தில் அந்த மீட்டிங்ல இருந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 700 பேர் 800 பேர், அவ்வளவு பேர் மத்தியிலையும் கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன்னுடைய என்கேவி சிஸ்டத்தை கான்பிடென்ட்டாக ஒரு நிரூபித்த ஒரு பெருமகனார் ஐயா நெல்லை வசந்தன் ஐயான்றதை தெல்ல தெளிவாக சொல்ல முடியும். இன்னைக்கு அதை நீங்க அந்த மதுரை
லைவை என்னுடைய சேனல்ல பார்த்தீங்கன்னா, லைவ் ப்ரோகிராம்ல போய் பார்த்தீங்கன்னா, அது எத்தனாவது 4வது அல்லது 5வது மாநாடாக இருக்கும். ஆக ஒரு நிலையில வந்து இதுல எனக்கு ஒரு இன்னொரு சிமிலாரிட்டி. எனக்கு வந்து நெல்லை வசந்தா ஐயா எனக்கு பொய்யெல்லாம் பேச தெரியாதுங்க. ஐயாவுடைய நூல்கள்லாம் நான் படிச்சதில்ல. எனக்கு ஐயாவுக்கிட்ட குறைந்த அறிமுகம் தான். சில பேர் காலம் சில பேரை வந்து சேர்த்து வைக்கிறது, காலம் சில பேரை பிரித்து வைத்து பார்க்கிறது என்பதுதான் உண்மை. எனக்கு மிதுன லக்னம், அவருக்கு தான் மேஷ லக்னம்னு போட்டீங்க. புதனும் செவ்வாயும் பகை. அப்படி கூட இருக்கலாம். ஒருவருடைய லக்ன ஈர்ப்பு அது மாதிரியான விஷயங்களை தான் நம்ம சொல்றோம். அப்ப இவருடைய நூல்களை நான் படிச்சதில்ல. ஆனா எனக்கு ஒரு சிமிலாரிட்டி இருக்கிறதா எனக்கு தோணுது ஐயா அவருடைய மறைவிற்கு பிறகு. ஏன்னு சொன்னா அவரும் நட்சத்திரத்தை பத்தி அவ்வளவா சொல்லலன்னு நினைக்கிறேன். இது தவறா கூட இருக்கலாம். ஐயா அவர்கள் கிரக சேர்க்கையை வைத்துத்தான் பலன் சொல்லியிருக்கிறார்கள் என்பதாக நான் அறிகிறேன். இது அவர் மேடையிலேயே சொன்னது வந்து அவர் எந்த இடத்துலயும் நட்சத்திரத்தை பத்தி பேசல. என்கேவி சிஸ்டத்துல இப்படித்தான் இருக்கான்னு தெரியாது. ஆனா நீங்க பேசுறவங்க நான் கேள்விப்படுற வரைக்குமே ஒரு கிரகம் இந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கும் பொழுது, இந்த இடத்தில் சேர்ந்து இருக்கும் போது என்பதை வைத்துத்தான் நீங்க பலன் சொல்றீங்க. இதைத்தான் இன்றைக்கும் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதாவது எந்த ஒரு கிரகமும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் இயங்கவே இல்லை. சேர்க்கைகள் பாவக சுபத்துவம், அதாவது அந்த பாவகங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவம் மற்றும் கிரகங்களுடைய சேர்க்கையினால் கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளின் அடிப்படையில தான் கிரகங்கள் இயங்குகின்றது என்பதை சொல்லியிருக்கிறேன். எந்த ஒரு இடத்துலயும் நெல்லை கே வசந்தன் ஐயா அவர்கள் இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துல இருக்கிறதுனால இந்த பலன் அப்படின்னு அந்த நட்சத்திரத்தை மட்டும் தனித்துவமாக ஒரு இடத்துல பலன் சொன்னதாக எனக்கு தெரியல. ஆனா பட் இது தவறான கருத்தா இருக்கலாம். மாணவர்கள் தான் சொல்லணும், அதை சம்பந்தப்பட்டவங்க தான் சொல்லணும். ஏன்னா ஐயாருடைய புத்தகங்களை நான் படிச்சிருந்தேன்னா இது எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த படிக்கிற அளவுக்கு ஒரு காலகட்டத்துல விழுந்து விழுந்து புத்தக புழு போல எல்லாரையும் படித்து கொண்டிருந்த நேரம் போய் இன்றைக்கு படிப்பதற்கும் இல்லை, பேசுவதற்கு கூட நேரம் இல்லாம இது ஏன் இப்படி ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான நிலைமையில போய் கொண்டிருக்கின்ற ஒரு ஜோதிடம் தான். ஆயினும் மனதார ஒரு உண்மையை சொல்லணும்னா, வாழும் போதும் சிலர் புகழோடு இருக்கிறார்கள், மறைந்த பின்பும் சிலர் புகழோடு இருக்கிறார்கள். ஜோதிடத்துல இந்த நிலைமை சிலருக்கு மட்டும்தான் கிடைக்குது, ஒருத்தர் 2 பேருக்கு தான் கிடைக்குது. இத்தனை பேர்கள் ஒரு மறைந்த ஆசான் சென்னை 10 பேர் கூட வரமாட்டோம். இன்னைக்கு ஒரு சினிமா நடிகர் இருக்கிறார், அவர் இருக்கிறார், இவர் இருக்கிறார். உள்ளத்தில் ஏதாவது ஒரு வகையில ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு திருப்பத்தை கொடுத்திருந்த ஒருவரைக்கு பிறகுதான் 5 வருடம் 4 வருடங்களுக்கு பிறகும் ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல அஞ்சலி செலுத்துவதற்காக கூடுவோம். அந்த ஒரு பெரும் பாக்கியத்தை கண்டிப்பாக என்கேவி ஐயா அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். பெருமைன்னு சொல்ல போனா காலத்தில் நிலைத்து நிற்பவர்கள் எல்லாருமே பெரியவங்க தான். நீங்க வந்து இருக்கிறத விட போனதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய புகழ் பேசப்படுதுன்னா நீங்க பெரிய கொடுத்து வச்சவர். நீங்க உண்மையா வாழ்ந்திருக்கிறீங்க, உண்மையா ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கிறீங்க, உண்மையான ஒன்றை அல்லது உண்மையான ஒரு விதத்தில் ஒருவர்கள் சிலரை வழிநடத்தி இருக்கிறீர்கள் என்பதற்கு அச்சாரமாக சாட்சியாக என்கேவி ஐயா அவர்களே இருக்கிறார்கள். நானும் அந்த பெரும் மலையில ஒரு சிறு துளியாக இன்னைக்கு தம்பி வந்து கேட்கும் போதே நான் சொன்னேன், உடனே நான் வந்து அதுல எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு பாக்கியம்னு சொல்லுவேன். கடந்த 4 வருஷமா 3 வருஷமா எனக்கு கூப்பிடல, வேற ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில ஒரு இதுகள் இருந்திருக்கலாம். ஆயினும் அடுத்து வருடம் இந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுதெல்லாம் இனிமே வந்து இன்னொன்னு, அதாவது நமக்கு நேரம் இல்லைன்றதுக்காக இதோடு பேசிட்டு போயிட போறது இல்லை. ஐயா கிட்டையும் ஒரு தனித்துவம் கண்டிப்பாக இருந்திருக்கிறது. அதனால்தான் நம்ம எல்லாருமே இந்த இடத்துல கூடி இருக்கிறோம். பெயரை சொன்னால் மட்டும்தான் ஜோதிடமா அப்படின்னு சொல்ல போனா தெரியாத ஒன்றை சொல்வது ஜோதிடம் தான். என் முன்னால மதுரையில சொன்னார், உன் பேர் ரமேஷான்னு கேட்டார். என்னால கேட்க முடியுமா? என்னால கேட்க முடியாது. எந்த ஜோதிடராலையும் கேட்க முடியுமான்னு தெரியல. ஆக அவர் ஒரு விஷயத்தில் மகா நிபுணத்துவம் பெற்றவராக இருந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதுக்கு கிட்டையாவது நம்ம வரணும். நான் ஒரு வேற பாதையில போறேன். எனக்கு வந்து இந்த பேரியல் விஷயங்கள்ல ஆர்வம் இல்லை, சம்பவங்களை சொல்வதில் எனக்கு ஆர்வம். உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாள் இப்படி நடந்ததா, உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை சொல்றதுல சிலருக்கு சில ஆர்வங்கள், அதுவும் நம்மளுடைய ஜாதகத்தின் அடிப்படையின் அமைப்புல தான். நம்மளே ஜோசியர், அப்ப நம்ம ஜாதகம் எப்படிப்பட்ட அமைப்புல, பரம்பொருள் எந்த நேரத்தில் எதற்காக எப்படி நம்மை படைத்திருக்கிறது என்கின்ற அமைப்புகள் வரும் பொழுது நம்முடைய ஆர்வம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும் பொழுது நாம் எந்த துறையில் எப்படி எதை சாதிக்க பிறந்திருக்கிறோம் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும் பொழுது இந்த பெயரியல் துறையில் தன்னிகர் இல்லாம அப்படி, அதாவது தனக்கு நிகர் இல்லாத ஒரு நிலைமையில சாதிக்க பிறந்தவராக என்கேவி ஐயா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே அவருடைய இன்னொன்னு ஒரு ஆசான் ஒரு பாதையை நான் என்னுடைய ஆன்லைன் வகுப்புல அடிக்கடி சொல்லுவேன், நூலை தான் கையில கொடுப்பேன், பிடிச்சிக்கிட்டு நீ தான் போகணும்னு. சொல்லிக் கொடுக்கின்ற நான் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து விட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. எனக்கு ஏதோ ஒரு குறி, ஒரு நுனி தெரியலாம், அந்த நுனியத்தான் உங்க கையில கொடுப்பேன். அதை வந்து அப்படியே நீ தான் பிடிச்சிக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு என்னுடைய ஆன்லைன் வகுப்பு மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அதையே
இன்றைக்கு மாணவர்களாக இருக்கக்கூடிய என்கேவி சிஸ்டத்தை உலகம் முழுக்க பரப்புவதற்கு கடமைப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லுவது என்னவென்றால், அவர் ஒரு நுனியை கொடுத்தார். அவருடைய சீர்மிகு மாணவர்களாக என்கேவியுடைய மாணவர்ன்றது பெருமையான ஒண்ணு, எல்லாருக்கும் அது கிடைச்சிடாது. மனப்பூர்வமாக சொல்லுகிறேன், ஒரு உயரிய ஆசானுடைய திருப்பெயரை சொல்லி அவருடைய மாணவராக இருப்பது என்பது மிகப்பெரிய பெரும் பேரு. ஆகவே என்கேவி ஐயா அவர்களுடைய பெயரை இன்னும் கொஞ்சம் அப்படியே அதிகமாக நீங்க செய்வதற்கு அவர் கொடுத்து சென்ற அந்த நுனியை அப்படியே பிடித்து கொண்டு போய் இந்த என்கேவி சிஸ்டத்தை மிகப்பெரிய அளவில் வளர்ப்பீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஆடியோ புக்ஸ் லான்ச் பண்ண போறோம். விடாத கருப்பு புக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோங்க சார். ஸோ நீங்கள் வண்டி ஓட்டும் போதும் படுத்திருக்கும் போதும் சும்மா இருக்க டைமில் இந்த ஹெட்ஃபோன்ஸை போட்டு இந்த புக்கை படித்த மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீலை கொடுப்பாங்க.